அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நிலை இருந்த சிபிஐக்கு மாற்றிருக்க வேண்டிய அவசியம். அதனால சிபிஐக்கு மாற்றினது தனக்கு ஏதோ பெருமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அது வந்து வைக்கப்பட வேண்டியது. அவர்களுக்கு சில பேர் நெருக்கமானவர்களாக இருந்தால் குற்றவாளிகளை பாதுகாப்பது, அவர்கள் மீது வழக்கு கூட பதிவு செய்ய அவர்கள் தயாராக இல்லை. அவங்களுடைய கட்சியில சில பேர் பொறுப்பில் இருந்தால் அவர்களுக்கு சில பேர் நெருக்கமானவர்களாக இருந்தால் அவர்களை குற்றவாளிகளை பாதுகாப்பது, அவர்கள் மீது வழக்கு கூட பதிவு செய்ய அவர்கள் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாருக்கும் அதிமுக ஆட்சியிலோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடோ நம்பிக்கையே இல்லை என்ற காரணத்தால் தான் அவர்கள் அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய ஒரு சட்டத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அதனால அவங்களா முன் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரவில்லை. வழக்கு பதிவு செய்து ஒழுங்காக அவர்கள் வழக்கு நடத்தியிருக்கிறார். அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நிலை இருக்க சிபிஐக்கு மாற்றிருக்க வேண்டிய அவசியம். அதனால சிபிஐக்கு மாற்றினது தனக்கு ஏதோ பெருமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அது வந்து வைக்கப்பட வேண்டியது. தேர்தல் இந்த 4 தொகுதி 4 மாவட்டத்துக்கு வளர நியமிக்க போறாங்க தொடர்ந்து பேசப்பட்டு வருது. எப்படி இருக்கும்? 22 தொகுதிகள் இருக்குது. ஒரு கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன், ஒரு ஆலோசனைக்கு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கும் 22 தொகுதிகள் அப்படிங்கிறது தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தொகுதிகள். தமிழ்நாடு முழுவதும் முதல் திருநெல்வேலியில்